எனக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டுங்க சித்தனாருக்கு வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வடை கொடுப்பாங்கன்னு பார்த்தா வடைங்கானோ ஒன்றைங்கானோ கேட்டதுக்கு வடை சுடுறதுக்குள்ளே நேராக போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னாங்க. அப்புறம் சரி அப்படின்னு பசங்களை சித்தி வாங்க சித்தி சித்தனார் விளையாடல அப்படின்னாங்கன்னு அப்புறம் போய் எல்லோரும் கிரிக்கெட்டு தான் விளையாடணும். நிறைய பேர் இருந்ததுனால சரி கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு அதான் விளையாண்டுருந்தோம். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இந்த அம்மா வீட்டு வேலை செய்யாத வயசான காலத்தில் இவியலோடு சேர்ந்து விளையாண்டுருக்குது அப்படின்னு. நான் எப்போவுமே என் குட்டி பசங்களோட தாங்க சேர்ந்துட்ருப்பேன். ஏஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான், அதுக்கும் நம்ம மனசுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசு இன்னுமே சின்ன பிள்ளையாட தான் இருக்குது. நான் எப்போவுமே அப்படி தான். அதனால் ஊருக்கு எங்கே போனாலும் எங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து தான் இருப்பேனே தவிர பெரியவங்களோட சேர்ந்து என்றைக்குமே இருக்க மாட்டேன். அதுக்கு எனக்கும் பிடிக்காது, எங்கள் பிள்ளைகளே என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட ரொம்ப பாண்டிங்காக தான் இருப்பேன். வேலை செஞ்சால் கூட சித்தி வாங்க சித்தி இங்கே அங்கே போய் என்னங்க சித்தி வேலை செய்கிறீங்கன்னு என்னை கூப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் விளையாண்டுருந்து அப்புறம் வடை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தட்டாவுடன் நல்லா தூக்கி எறிஞ்சிட்டு கைகள் கழுவிட்டு அப்புறம் வடை இதுங்க உட்காந்தாச்சு. அக்கோட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு வேப்ப மரம் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் வந்துருந்தேன். ஏன்னா அக்கோடு உள்ளூடு தான் வந்துட்டு தார்ஸா ஆசாரம் அப்புறம் வெளியில் டாப்பு இது எல்லாமே அட்டை. அதனால் ஐயோ இந்த வெயில் அங்கே உட்காந்துருக்கவே முடியல. சரின்ட்டு மரத்துக்கடி கட்டில் போட்டு அப்புறம் எல்லாருக்கும் வந்து வடை தின்னுக்கிட்டு இருந்தேன். நாயும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உண்மையாலுமே. எல்லோரும் வடை தின்னுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பெரியக்கா வந்து இன்னும் ஃபோனில் விளையாடுறதுக்கு கேட்டுச்சுப்பில் இது எப்படி போல் விளையாடுறது போட்டு கூட அப்படின்னுச்சு. ஓடி போய் அக்கட்டக்கால எனக்கெல்லாம் ஃபோனில் உண்மையாலுமே விளையாண்டதில் விளையாடவும் மாட்டேன் எப்போவுமே. அதனால் ஓடி போய் எனக்குலாம் தெரியாது, நீ போய் அங்கே கீழே அப்படின்னு அக்காலையும் துரத்தி விட்டுட்டேன். அப்புறம் அது போய் பாப்பாக்கிட்ட கேட்டு இது எப்படி பாப்பா விளையாடுது சொல்லி கொடு பாப்பான்னு எங்கள் சின்ன அக்காவோட ஃபோன் எடுத்துக்கிட்டு தான் விளையாண்டுருந்துச்சு. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது, பட்டன் மொபைல்லாம் சரி அதெல்லாம் டச் மொபைல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாதா. அதனால் அப்புறம் அவகிட்ட கேட்டு தான் விளையாண்டுருந்துச்சு. எங்கள் ரெண்டாவது அக்கா அப்புறம் மீதி வடை மூணாவது அக்கா மீதி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா. எங்கள் ரெண்டாவது அக்கா சோறாக்குற வேலை, எங்கள் அம்மா இந்த விளைக்கல ஒரு வேலை. இன்னொரு அக்காவுக்கு வந்து இருக்கிறாங்க பாருங்கள், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்க, பெரியம்மா பொண்ணு ஆகுது. அப்புறம் அவங்களும் வந்திருந்தாங்க. ஏனுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கான்னு ரொம்ப குழப்புதுங்க. நான் எப்போவுமே பாப்பாத்திக்கா சாந்திக்கா சித்திரக்கான்னு இப்படி தான் கூப்பிடுவேன்னா உங்களுக்கொசரம் சொல்கிறதுனால எனக்கு உண்மையாலுமே வாய் குளருது. சரி இனிமேட்டுக்கெல்லாம் விளக்கமாக எடுக்கிற போகிற வேலை தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.